குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற நிறைய எண்ணங்கள் மேலோங்கும். இதெல்லாம் நல்ல விஷயம். அதுக்கு மேல பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், தொட்டதெல்லாம் ஒரு தொலங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் குரு பகவான் ஏற்படுத்துவாரு. லாபஸ்தானத்தை பாக்குறாரு. செய்யற தொழில்ல பெரிய லாபத்தை, அதாவது லாபஸ்தானத்தை பார்வை இருக்கிறதுனால அவருக்கு பாருங்க, நீங்க செய்யற தொழில என்ன லாபம் வரணும்னு இருக்கோ அந்த லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. நிறையவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நற்பலன்கள் இந்த அதிர்ஷ்ட குருக்களை தர காத்துட்டு தான் இருக்காரு, செஞ்சுட்டு தான் இருக்காரு. இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்குள்ள குரு அஸ்தங்கம்னு வேற ஒரு பதிவு போட்டிருக்கீங்களேங்க. அது என்ன அப்படின்னா, இதெல்லாம் செய்யக்கூடிய குரு பகவான் இப்ப பாருங்க கொஞ்சம் கம்மியா செய்வார். இப்பதானங்க கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆமாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு. ஒரு மாசம் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாசம் கழிச்சு அவர் திருப்பி முழுசும் கொடுப்பாரு. இந்த ஒரு மாசம் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் பகுதி தான் கிடைக்கும். 100% கிடைக்காது, 50% கிடைக்கும். ஒரு மாசம் கழிச்சு முழுசுமே கிடைக்கும் அப்படின்றத கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் குரு இந்த ஒரு மாசம் அஸ்தங்கனா அவர் நல்லது செய்யக்கூடிய பலனை மாறி அப்படியே கெட்டது செய்வாரா? அப்படி கிடையாது. நல்லது செய்யற பலனை கம்மியா செய்வார், அவ்வளவுதான். சோ நோ நீட் டு வரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.